ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் கொத்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கொத்சு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடாக வடித்த சாதம் இதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இது ஒரு 50% ஃப்ரை ஆனதுக்கப்புறம், அதாவது லைட்டாக செவந்து வர டைமில் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்சுக்கு ஸ்பெஷலே இந்த மசாலா தான். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வறுத்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சீரகமும் வெந்தயமும் சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். அதனால் கடைசியாக சேர்த்துட்டா ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா, அதாவது அதனோட வாசனை வந்து நல்லா வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து கொரப்பாக பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 300 கிராம் அளவு கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அந்த கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது. இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் வெங்காய பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். இதில் நம்ம புளி சேர்த்து பண்ணுறதுனால 1 வாரம் வரையும் கூட கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்து வந்துருச்சு. எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கொத்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் கொத்சு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.